இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் ஒரு மாதிரி கோமதி எப்படி தன்னுடைய கணவர்கிட்ட கோபத்தை வெளிப்படுத்தி 3 பசங்களையும் ஒரே மாதிரி நடத்துங்க அப்படிங்கிறத அவர் வாயிலே சொல்ல வச்சாங்க அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயமா நடந்தது. அதுலேயும் அவங்க முதல்ல பக்கத்து வீட்டுக்காரன் கதையெல்லாம் சொல்லும் பொழுது அப்படியே கொஞ்சம் கூட வெட்கமானமே இல்லாமல் என்ன சொன்னார் அப்படின்னா, கொஞ்சமாச்சும் தோண வேணாமா, நம்மளும் அப்படி தான் இருக்கமான்ட்டு. பாண்டியன் உடனடியாக 2 பிள்ளைங்க இருந்தால் 2 பிள்ளைங்க ஒரே மாதிரி நடத்த வேண்டியதானே, அதென்ன வெவ்வேறு மாதிரி நடத்துறது அப்படின்னா, சரி ஓகே மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும் போது நல்லா ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு இருக்கிற 3 பசங்களை ஒரே மாதிரி நடத்துறீங்களா? நீங்கள் ஒருத்தனை தூக்கி வச்சு கொண்டாட்டி மற்றவங்க 2 பேத்தையும் காலில் போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்க நம்மகிட்ட என்ன ஒழுங்காக இருக்காமல் இருக்கானுங்களா, இல்லை குடிச்சிட்டு போய் விழுந்து கிடக்கிறானுங்களா, இல்லை பொறுப்பாக இல்லாமல் இருக்கானுங்களா? எவ்வளோ பொறுப்பாக இருக்க முடியுமோ இருக்கும் பொழுதே அவங்களை நீங்கள் உதாசீனப்படுத்துகிற மாதிரியும் காயப்படுத்துகிற மாதிரியும் ஏன் நடந்துக்கிறீங்கன்னு கேட்டது எல்லாமே சரியான கேள்வி. ஆனால் கடையில் வச்சு இந்த விஷயத்தை பிரச்சனையாக்க வேணாங்கிறதுக்காக சரி ஓகே 3 பேரை அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டு வீட்டுக்கு நானே ட்ராப் பண்ணுறேன்னு கிளம்பி வந்த பாண்டியன் வீட்டில் வச்சு தான் பிரச்சனை பண்ண போகிறாரு. அதெல்லாம் முடியாது, அனுப்ப முடியாது, அங்கே வச்சு பேச வேணாம்னு நினச்சேன், நீ எது கடைக்கு வந்த அப்படி இப்படின்னு தேவையில்லாம் பேச ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்து பயமும் வந்துடுது கோமதிக்கு. இந்த மாதிரி இவர் பண்ணிருக்காரு. இவர் டக்குன்னு நம்ம பிள்ளைங்க தானே, நம்ம திட்டலாம் நினச்சி பண்ணிருக்காரு. அவனுங்க வளர்ந்துட்டானுங்க, அவங்களுக்கு தனித்தனியாக மனைவி எல்லாம் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு விலகி போயிட்டாங்க. ஒருத்தன் கிளம்பி வீட்டை விட்டு போயினாலும் வீடு உடஞ்சி போயிடுமே அப்படிங்கிற பயத்தில் தான் அவங்களும் குரலை வசதி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன நினச்சிட்றீங்க, அதெல்லாம் முடியாதுன்னு சண்டை போட்டு கோவப்பட்டு பேசினதுக்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்ட்டு பக்கத்து வீட்டில் இருக்க பாட்டி இப்போ வருத்தப்பட போகிறாங்க. இவ்வளோ தூரம் சண்டைலாம் நடந்தது இல்லையா, கல்யாணம் புதுலேருந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருப்பாங்க. இப்போ இவ்வளோ பிரச்சனையாக இருக்குன்னா ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்குது போலேன்னா அவங்க வருத்தப்பட்ட அப்போ தான் கோவப்பட்ட சக்திவேல் அந்த 2 ஓடுகாலிங்க இருக்க வீடு முதல்ல இவ ஓடி போனா இவ்வளோ வேணான்னு சொல்லி தலைமுடியை விட்டா இவ எதிர்த்த வீட்டிலேருந்து உட்காந்துக்கிட்டு அவ பிள்ளைய நம்ம பொண்ணை திருப்பி அனுப்பிவிட்டு கல்யாணம் நின்று போயின்னு பெரிய பிரச்சனையாச்சு. இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, நீ அந்த வீட்டிலே இருந்துக்க அப்படின்னு சொல்லி வெளில துரத்த முத்துவேலும் அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. வேற வெளில துரத்த பொழுது தான் கடுப்பாய் மனுஷனடா நீன்னு கேட்டு கோவப்பட போகிறாரு பாண்டியன். எல்லாரும் சேர்ந்து கோவப்பட்டு கடைசியில் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அழுதுகிட்டே என் பிள்ளைங்களே நான் வெளில அனுப்பிட்டாங்க, எப்பயும் சொல்கிறத கேட்பானுங்க, அவனுங்களே இப்படி ஆகிட்டானுங்கிற வருத்தத்தில் இருக்கும் பொழுது வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை அவங்க அம்மாவை கூப்பிட்டு இதுக்கப்புறம் அவங்கள மாதிரி ஒரு மனசாட்சி இல்லாதவங்களோட நீ இருக்கவே வேணாம் வாமானி அப்படின்னு கூப்பிட்டு போய் கூட வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கூட அவர் வச்சுக்கிறதும் அதுக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது. இப்போ இந்த வீட்டுக்கு பாட்டி அந்த பிறகு நடக்க போகிறது, எதிர்த்த வீட்டிலேருந்து சண்டை நடக்கிறது, இதில் வேறு பார்த்தீங்கன்னா அடுத்து குமரவேலோட கல்யாணத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பல கதைகள் நடக்க போகுது. இதுக்கு நடுவில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசி அண்ட் குமரவேல் அப்படின்னு சொல்லிட்டு குமாருக்கும் அரசிக்கும் ஒரு லவ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவங்க 2 பேருக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரியோ கதை நடக்கிறதுக்கும் வாய்ப்புகளும் உண்டு. இது எல்லாத்துக்கும் நடுவில் இந்த ஹனிமூன் ட்ராக்கப் என்ன ஆக போகுது, ஹனிமூனுக்கு அனுப்ப போகிறாங்களா இல்லையா, ஹனிமூனுக்கு அனுப்புனா 3 ஃபேமிலி கப்பலும் போக போகிறாங்களா இல்லை யாருமே போகாத மாதிரி நிலமை வந்துட போதாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் ஒரு மாதிரி கோமதி எப்படி தன்னுடைய கணவர்கிட்ட கோபத்தை வெளிப்படுத்தி 3 பசங்களையும் ஒரே மாதிரி நடத்து